புத்தி ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு? ச்சே. அவ்வளவு கொழுப்படி உனக்கு. சீதா, கண்டவன எதுக்கு உள்ள விட்டுருக்க? நியாயம் கேட்க வந்திருக்கியா? நான் அடிப்பேன், என்ன வேணா செய்வேன். அதை கேட்க நீ யாரா? சீதா, நான் கட்டின பொண்டாட்டி அவளை அடிப்பேன் பிடிப்பேன் கொலை பண்ணுவேன்டா. அதை கேட்க நீ யாரான்னு சொல்லவோ முத்துக்கு இன்னும் வெறி தலைக்கு ஏறிடுது. ஏற்கனவே சீதாவை வரி குதிரை மாதிரி ஆக்கி வச்சு குளத்தை பார்த்து குதிச்சு போயிருக்கிற முத்து இந்த அருண் பைய நான் அடிப்பேன் பிடிப்பேன் என்ன வேணாலும் செய்வேன் நிற்க ஏறுறாங்கும் போது இன்னும் கோவம் காண்டாகி நான் யாரா அந்த காட்டுறேன்னு சொல்லி அருண் அடி பின்னி எடுத்துறான். அடி தாங்க முடியாமல் அருண் ஓடி போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். வீடு வந்து ஒரு போலீஸ்காரனையே அடிச்சிட்டான் அந்த ரோடி பையன் முத்து அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து முத்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த மீனாவும் சீதாவும் போய் இந்த அருண் பையில பார்த்து ஒழுங்கு மரியாதை எங்கள் மாமா மேலே கொடுத்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குன்னு சொல்ல போகிறாங்க. அவன் அதெல்லாம் முடியாதுன்னு நடப்பிடிக்க போகிறான். வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறான் சீதா, இங்கே பார் உனக்கு இன்னும் அரை மணி நேரம் டைம், எங்கள் மாமா வெளியே வரல, நீ என்னை அடித்து கொடுமைப்படுத்தினேன், வரதட்சணை கேட்டு கொலை பண்ண 10 உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், வேலை பேரும் நீ உள்ளே பேரும் சொல்லி மிரட்டுறா. இதனால பயந்து போகிற அந்த அருண் பையன் நேராக கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிறான். முத்து ரிலீஸ் ஆயிடுறான். இருந்தாலும் சீதா நான் உங்களே வாழ மாட்டேன், நீ ஒரு சைக்கோ, எப்போ என்ன பண்ணுவேன்னு தெரியல, நான் இனிமேல் எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறேன் சீதா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த முத்து தான் சொல்லி முத்து மேலே காண்டா இருக்கான். ஆனால் இவன் பண்ண தப்பு உனக்கு கொஞ்சம் கூட புரியல. அந்த முட்டா பையார் உனக்கு அடுத்த ஆப்பு தான் உனக்கு.